வெல்கம் டு ஆபித்தாரியன் சேனல். இன்றைக்கி வந்து மேகி செய்ய போகிறோம். மேகி வந்து ரெண்டு பீஸ் மேகி, கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, 2 முட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கு உண்டான பவுட்ரு, அது கூட கொஞ்சம் குருமிளகு பவுட்ரு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு உப்பு தேவையில்லை, இதுலேயே உப்பு இருக்கும். வாங்க செய்யலாம், பார்க்கலாம். முட்டை ஓடனால நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. பெரியவங்களுக்கு இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ செய்ய போகிறோம் வாங்க. பாத்திரத்தை வச்சு அடுப்பத்தை வைக்கலாம். பாரு, கொஞ்சம் அளவாக எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சது வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் கழுவி வச்சது தான் இதெல்லாம் போட போகிறோம். இது எண்ணெயிலே வேகணும். மேகி பவுடர்லேயே உப்பு இருக்கனால உப்பு அவ்வளோக்கா தேவையில்லை. பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் முட்டையும் குருமிளகு பொடியும் போடலாம். ஸ்பெஷல் சளி வெளியெல்லாம் பிடிக்காது குழந்தைகளுக்கு. குருமிளகு சேர்த்தனால இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்ற போகிறோம். இந்த மேகி இதெல்லாம் வேகும்போது இது கேரட் பீன்ஸும் வெந்துடும். அளவு தண்ணி ஊற்றினா போதும். 2 பீஸ் தான் போடுறோம். நல்லா கொதிச்சு வரும்போது போடணும். பொடி 2 பேக்கெட் போடுறோம். பாருங்கள், இந்த மசாலா பொடி போட்டதை தண்ணி கொதிச்சு வரும்போது இதெல்லாம் மசாலா அந்த கேரட் பீன்ஸ்லாம் சேரும். இதெல்லாம் வேகணும். காய்கறி போடுறதுனால கொஞ்சம் எடுத்து உப்பு ஒரு துளி உப்பு போடுறோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு என்ன போடலாம், என்ன விட்டுலாம். இப்போ தண்ணி கொதிச்சு வருது. தண்ணி உடச்சி போடணும். தண்ணி கொதிக்கும் போது போட்டணும். உடச்சி தண்ணீர் கொஞ்சம் வேகணும்ல, அதனால கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடணும் 10 நிமிஷம். மற்ற முட்டை எல்லா பக்கம் சேரும். முடாக்கப்படாது. அப்படி தான் அப்புறம் தான் முழுசாக முட்டை இருக்குது. அப்படியே கலக்கில் 10 நிமிஷம் வேகணும். அப்படியே தம்மாகிற அப்படி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே சூப்பராக இருக்குது. பாருங்க, குழந்தைங்க அப்படியே விரும்பி சாயந்தரமான சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், முட்டையோடு இருக்கனால கேரட்டு, முட்டை இதெல்லாம் குருமிளகு பொடியெல்லாம் சேரனால சளி இதெல்லாம் விட்டுரும். சளி எலி இருந்தாலும் கூட போயிடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை இதெல்லாம் இருக்கிறனால குழந்தைங்க அப்படியே தட்டில் போட்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், இதில் பீன்ஸு, கேரட்டு எல்லாம் சேரனால குருமிளகு பொடி இதெல்லாம் சேரனால குழந்தைங்க சளி எலி எதுவுமே பிடிக்காது. முட்டையும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க.